குட்டியாக்குலா எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னெல்லாம் பண்ணணும், எங்களுடைய டே எப்படி போச்சு அப்படிங்கிறது தாங்க அப்டேட் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தாங்க எழுந்திரிச்சோம். இன்றைக்கி சாட்டர்டேங்கிறது கிடியனுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. அவனுக்கு இன்றைக்கி சைல்ட் கேர் போக வேணான்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கிறான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கலும் சாம்பாரும் தாங்க செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ நான் செய்ய போகிற சாம்பார் ரெசிபி வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கா இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கா இருக்கட்டும், குயிக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த சாம்பார் வந்து டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாம்பாருக்கு 3/4 கப்பு துவரம்பருப்பும் 1/4 கப் பாசிப்பருப்பும் எடுத்துக்கிட்டேங்க. இது கூட கொஞ்சம் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, அப்புறம் தக்காளி, அதே மாதிரி இது கூட சீரகம், வெந்தயம், மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. என்னடா கரம் மசாலா சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா இது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு உப்பும் பெருங்காயமும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட போகிறேங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 3 விசில் வச்சு இறக்கிடுவேன். பொதுவாக வீக் டேஸ் அப்போல்லாம் நான் பொங்கல் செய்யவே மாட்டேங்க. அது என்னமோ தெரியல, பொங்கல் சாப்பிட்டாலே பயங்கர தூக்கமாக வரும், வேலையில் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. உங்களுக்கு எப்படின்னு தெரில, உங்களுக்கும் பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வருமானதை எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படியோ இப்போ வீக்கெண்ட் தானே, சாப்பிட்டுட்டு தூங்கினாலும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறதுனால தைரியமாக இன்றைக்கி பொங்கல் செஞ்சுட்டேன். நான் சமையல் செய்கிறத பார்த்துட்டே இருந்து கிடியன் அவனும் சமைக்கிறேன்ற பேரில் அவனோட செப்பு ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. நான் மட்டும் என்ன வெட்டியாவாக இருக்கேன், நானும் எவ்வளோ பிஸியாக சமைக்கிறேன் அப்படின்னு காமிச்சிட்டு இருக்கான். குக்கரில் விசில் வர்ற கேப்பில் அப்படியே மற்ற சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை தாங்க பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஏற்கனவே கழுவி காய வச்சுருந்த பாத்திரத்தெல்லாம் தொடச்சி உள்ளே எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. அம்மா காலையிலேயே வேர்க்கடலையே வேக வச்சு வச்சுருந்தாங்க. அதை தான் எனக்கும் கிடியனுக்கும் ஒரு பவுலில் போட்டுட்ருக்கிறேன். என் ஹஸ்பண்டுக்கு வேக வச்ச கடலையெல்லாம் பெருசாக பிடிக்காது. அவர் வறுத்த கடலை, மசால் கடலை அதெல்லாம் நல்லா சாப்பிடுவார். கிடியனும் அதே மாதிரி தான் பண்ணுறான். மிக்சரில் இருக்கிற வேர்க்கடலையே தேடி தேடி சாப்பிட்றவன் இங்கே ஓடி வந்து பார்த்துட்டு இது வேக வச்ச கடலைன்னு உடனே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அவனுக்கு நல்ல பசி தான் சொல்ல போனால், அதனால இப்போ ரைஸ் அப்படின்னுட்டு இருக்கிறான். நீங்கள் சமைச்சு தரலைனாலும் பரவாயில்ல, நானே சமைச்சுக்கிறேன் அப்படின்ட்டு போனவன் அவனுக்கும் ஒரு கிச்சனில் ஒரு ஹெல்ப்பர் தேவைப்படுது. அந்த ஹெல்ப்பர் வேறு யாரும் கிடையாது, எங்கள் அம்மா தான். அவங்கள தான் போய் கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு சமைக்கிறதுக்கு விளையாடுறதுக்கு துணைக்கி வச்சுக்கிட்டான். ஆன் பண்ணு, ஸ்டவ் ஆன் பண்ணு. பொங்கலுக்கு அரிசியும் பாசிப்பருப்பும் தாங்க கழுவிட்டு இருக்கிறேன். சாம்பார் ரெடி ஆனதுக்கப்புறமா அதே குக்கரில் தாங்க பொங்கலும் நான் செய்ய போகிறேன். இந்த சாம்பாருக்கு பருப்பு வந்து நல்லா கடைஞ்சிருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாம்பாரை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே குக்கரில் இப்போ நான் வந்து ஏற்கனவே கழுவி வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்க போகிறேன். இது கூட தண்ணி, உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்து குக்கரை மூடிட போகிறேன். ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க சாம்பாரில் கடைசியாக தாளித்து ஊற்றுனா சாம்பாரோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், சோம்பு, அப்புறம் பட்டை வத்தல் எல்லாம் சேர்த்து தாளித்து அதை அப்படியே அந்த சாம்பாரில் ஊற்றிட போகிறேங்க. ப்ளூ கார், எல்லோ கார் எங்கம்மா? over there yellow கார் வந்துருச்சா? green. இங்கிலாண்டில் சம்மர்னு சொல்லிக்கிறாங்க, ஆனாலும் ஃபுல்லாக மழை தான் பெஞ்சிக்கிட்டு இருக்குது. எப்போ தான் இந்த மழை விட போகுதோ தெரியல. ரைஸ் வேணுமா? எப்படா சாப்பாடு போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி கிடியன் ரைஸ்னு கேட்டுக்கிட்டே தாங்க இருந்தான். கிடியனுக்கு வந்து மிளகெல்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ரைஸை தனியாக எடுத்து அதில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட போகிறேன். அவனுக்கு மிளகு அதெல்லாம் இருந்துச்சுன்னா பெருசாக சாப்பிட மாட்டான். ஆனால் முந்திரி பருப்பு போட்டால் முந்திரி பருப்பை மட்டும் சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிடாமல் வச்சுருவான். நெய்யும் எண்ணெயும் சூடானதுக்கப்புறமா அது கூட முந்திரி பருப்பு சேர்த்து கொஞ்சம் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் வறுத்துக்க போகிறேன். அது கூட மிளகு, சீரகம், அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளித்து அதை வந்து அப்படியே பொங்கலில் ஊற்றிட போகிறேங்க.
தாளிக்கிறதோட என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா கிளறி விடுறதெல்லாம் என் ஹஸ்பண்ட் கிட்ட தள்ளி விட்டுட்டேன். கம்ப்யூட்டர் முன்னாடி ரொம்ப நேரம் உட்காரதுனாலயா என்னன்னு தெரிலங்க, இப்போல்லாம் ரெஸ்ட்டில் பெயின் ஜாஸ்தி இருக்குது. அதனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் என் ஹஸ்பண்ட்டை கொடுத்துருவேன். அவர் தான் இப்போ வந்து பிளேட்டில் அதை சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப லேட் ஆயிடுச்சாம்மா? ரொம்ப லேட் ஆயிடுச்சா? பசி ரொம்ப ஆயிடுச்சாம்மா? முந்திரி பருப்பு கேட்குறோம். வேலைக்கு போகிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் நின்றுக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சில நாள் சாப்பிடாமையே அவசர அவசரமாக வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் வீக்கெண்டில் மட்டும்தான் இந்த மாதிரி நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது, இதெல்லாம் வீக்கெண்டில் மட்டும்தாங்க பண்ண முடியும். கிடியன் வந்து டிவி முன்னாடி உட்காந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவனை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்து எப்பயும் பிஸியாகவே வச்சுருக்க மாதிரி இருக்குது. போடுறது என்ன கலர்? ப்ளூ. சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்தில் என் ஹஸ்பண்ட் ஆளை காணோம். எங்கடா ரூமில் போய் அமைதியாக தூங்கிட்டாரோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா. அவர் ரூமில் பெட் ஸ்ப்ரெட்டு இதெல்லாம் மாத்திர வேலையை தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தார். கிடியனும் சில சமயம் எங்களோட காட்டில் வந்து படுக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த ப்ரொடெக்ஷன் ஷீட்டும் போட வேண்டியது இருக்குது. இது அந்த பசங்க பால் தானே. நம்ம வீட்டுக்குள்ளே வர வேண்டிய பால் கல்லை கொண்டு எரிஞ்சு பால் எடுக்கிறாங்களா, இல்லை பாலை வச்சே பால் எடுக்கிறாங்களா, கட்டையை வச்சு அடிச்சிருக்கிறாங்களான்னு தெரில. சரியாக மாட்டி நிற்குது மேலே பால். உங்கள் வண்டி மேலே தான் ஏறி அவங்க அதை எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏற்கனவே கவர் எல்லாத்தையும் பிச்சுட்டாங்க. இப்போ அது மேலே ஏறி தான் குச்சி வச்சு எடுப்பாங்க. மாற்றி மாற்றி வரிசையா பேஞ்சு தப்பிக்கிட்டே இருக்காரு. பெட் ஸ்ப்ரெட்டை வாஷிங் மிஷினில் துவைச்சிடலான்னு அதுக்காக தாங்க உள்ளே போட்டுட்ருக்குறேன். நல்ல வேளை நாங்கள் ட்ரையர் வாங்கினோம், இல்லைன்னா இந்த வெதரில் வெளியில் காய வைக்கிறதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. இப்போ டயர்ட் ஆகிட்டிங்களா? ரொம்ப கலப்பாக இருக்குமா பெட்டு போட்டது? எனக்கு இந்த கலர் போட்டதே டயர்டாயிருக்கு. அப்போ நான் பெட்டெல்லாம் அது இது பண்ணியிருக்கேன். எவ்வளோ நேரமாக போடுறான் அவனுக்கு டயர்ட் ஆகும். ரொம்ப ஸ்பீடாக போட்டுக்கிட்டே இருக்கான். நான் மெதுவாக போடுறேன். அவர் கிறுக்கிறாரு. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப தூக்கம் வந்துருச்சு போல், அதனால் இன்ஸ்டன்ட் காஃபி தாங்க அவர் போட்டு குடிச்சிட்ருக்கிறாரு. எதுக்குடா கோவமா உட்காந்துருக்க? அவன் நினப்பான் அப்படி இப்படி என்னைய கன்வின்ஸ் பண்ணி கடைசி கலர் அடிக்க வச்சிட்டிங்களேடான்னு. நான் டிவி பார்க்கலாம் நினச்சி வந்தேன், என்னைய கலர் அடிக்க விட்டான் இல்லைன்னு கடுப்பில் இருப்பான். பாத்திரம் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வச்சு கழுவுறதுக்கு எனக்கு பிடிக்காது. அதனால் சமையல் பண்ணுனா அப்படியே கையோடையே பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி வச்சிடணும்னு நினப்பேன். நார்மலாக காஃபி தான் அதிகமாக குடிப்பேன். ஆனால் இந்த மழையை பார்த்த உடனே இஞ்சி டீ குடிக்கணும்னு ரொம்ப ஆசையாயிருச்சு. அதனால் எனக்கும் அம்மாவுக்கும் இஞ்சி டீ போட்டுட்ருக்குறேன். இந்தியாவில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் எப்பயுமே டீ தாங்க போடுவாங்க. எப்போவாவது கெஸ்ட்டு வந்தால் மட்டும்தான் நாங்கள் காஃபி குடிச்சு பழக்கம். ஆனால் இங்கிலாந்துக்கு வந்ததுக்கப்புறமாவே பார்த்திங்கன்னா எப்பயுமே காஃபியே தான் நான் குடிச்சிட்ருக்கிறேன். அது என்னவோ தெரியல. வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு டீ பிடிக்குமா இல்லை காஃபி பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அம்மாவுக்கு தூக்கம் வந்துருச்சு, அதனால் ரூமில் போய் படுத்துட்டாங்க. அவங்களுக்கு தான் டீ எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்ருக்குறேன். என் ஹஸ்பண்ட் எப்படியாவது ஒரு குட்டி தூக்கம் போட்டுற முடியாதான்னு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் கிடியன் விடுற மாதிரி இல்லை. மத்தியானத்துக்கு மீன் செய்யலான்னு யோசித்தோம். அதுக்காக தான் என் ஹஸ்பண்ட் வந்து மீனை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. வாஷிங் மிஷினில் பெட் ஸ்ப்ரெட் ஓடி முடிஞ்சிருச்சுங்க. அதனால் அதை எடுத்து ட்ரையரில் போட்டுட்டு அடுத்த செட் ஆஃப் துணியை தான் வாஷிங்க்கு போட்டுட்ருக்குறேன். இதில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிடியன் தான். உள்ளவை மீன் குழம்புக்கு வெங்காயத்தை தாங்க என் ஹஸ்பண்ட் கட் பண்ணி கொடுத்துட்ருக்கிறாரு. மீன் குழம்பு நீ வச்சிருமா, மீனை மேரினேட் பண்ணி பொரிக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால் சரி ஓகே நான் மீன் குழம்பு பார்த்துக்கிறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். மீனை மேரினேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு லெமன் ஜூஸும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிட்டாருங்க. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், சீரகத்தூள், உப்பு, எண்ணெய் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டாரு. இவ்வளோதாங்க மேரினேஷன். இப்போ நான் வந்து மீன் குழம்பு தாங்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அது கூட கடுகு, சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன்.
வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட தக்காளி சேர்த்துக்க போகிறேங்க. இந்த ஊரில் இருக்க தக்காளி பார்த்திங்கன்னா நம்ம ஊர் தக்காளி அளவுக்கு ரொம்பலாம் டேஸ்ட் இருக்காது. அதனால அது கூட கொஞ்சம் சாப் டொமேட்டோ வந்து டின்னில் கிடைக்கும், அந்த டின்னையும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். தக்காளி வதங்கிட்டு இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் அரிசியை தான் ஊற வச்சுட்ருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எங்கள் வீட்டில் பாஸ்மதி ரைஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி. மீன் குழம்புக்கு இப்போ வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறமா மீன் குழம்புக்குன்னு தனியாக அம்மா ஒரு மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அந்த மசாலா தூளையும் நான் சேர்த்துக்க போகிறேன். அது கூட மல்லித்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேங்க. ஒவ்வொருத்தரும் மீன் குழம்பை ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. ஊரில் நான் பார்த்துருக்குறேன், ஒரு சிலர்லாம் மசாலா தூளை போட்டு அப்படியே கொதிக்க விடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சால் தான் பிடிக்கும். மசாலாவில் பச்சை வாடை போனதுக்கப்புறமா அது கூட உப்பும் புளி தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்க போகிறேன். எங்க இங்கயா எங்க ஓகே ஓகே என்ன கூட்டு எப்படி கூட்டணும் கூட்டி காட்டுறேன். அப்படி கூட்டணுமாமா. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அது கூட மீனை சேர்த்துக்க போகிறேங்க. எங்கள் வீட்டில் யாரும் பெருசாக குழம்பு மீனை சாப்பிட மாட்டோம், அப்பா மட்டும்தான் சாப்பிடுவார். குழம்பு கொதிக்க ஆரம்பித்த உடனேயே வாசம் அந்த மாதிரி வந்துச்சுங்க. என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ மீனை பொரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வேலையை அவர்கிட்ட தள்ளி விட்டதுனால அப்பாடான்னு நான் போய் உட்காந்துட்டேன். எனக்கு நான்வெஜ் ஐட்டத்தில் ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மீன் தாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். படுக்க மாட்டேன், பாட்டி கொடுத்துருவோம் அந்த பெட்டை. ஓகே, எடுத்துட்டு போறேம்மா. எனக்கு good acting Gideon, good acting, thumbs up, good acting. Good acting, wow. Mama. வீக் டேஸில் எல்லாமே ஒரு ரொட்டீனாக போகும், கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்ருவோம். ஆனால் வீக்கெண்ட் ஆனால் மட்டும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் லேட் ஆகும், லஞ்சு எல்லாமே அடுத்தடுத்து அப்படியே லேட் ஆகிட்டே தாங்க இருக்கும். கிடியனுக்கு ஒயிட் ரைஸும் பொரிச்ச மீனில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பொரிச்ச மீனை தாங்க அவனுக்கு வச்சிட்ருக்கிறேன். குழம்பு மீன் வந்து அவன் பெருசாக சாப்பிட்றதில்ல. டிவி பார்த்துக்கிட்டே அப்படியே எல்லாருமே லஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. கிடியனுக்கு வந்து டிவியில் மெக்வீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்னி கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அவன் அந்த மெக்வீன் காசு வந்து அடிக்கடி பார்த்துட்டே இருப்பான். இப்போ வந்து அவனுக்கு டிவியில் அதை போடாதனால அதையே தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். வந்ததுக்கப்புறம் நம்ம போடுவோம், சரியா? மியோ, ஆல்ரைட் மியோ. குட் பாய். மெக்வீன் காரை வந்து பூனை தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். ஆனால் அதை நம்பின மாதிரி தெரியல. அவனுக்கு சாப்பிட்டதுக்கப்புறமா தூக்கம் வந்துருச்சு, அதனால் அப்படியே கிராங்கி ஆகி அழுதுகிட்டே இருந்தான். அப்படியே அவங்க அப்பா மேலே சாஞ்சு சோஃபாலேயே தூங்கிட்டாங்க. எங்களுக்கும் நல்லா தூக்கம் வந்துருச்சு. உண்ட மயக்கம் எல்லாருக்கும் கண்ணை கறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் போய் ஒரு நல்ல தூக்கத்தை தான் போட போகிறோம். சாயங்காலமாக கிடியன் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறமா கீழே வந்து அவனை விளையாடுறதுக்கு அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்திருக்கிறாருங்க. பொதுவாக இந்த ஏரியாவில் இருக்கிற பசங்க எல்லாமே எங்கள் வீட்டுக்கு கீழே இருக்கிற இந்த ஏரியாவில் தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆச்சு எங்கள் வீட்டுக்கு கீழே ஆப்பிள் மாதிரியே ஒரு ட்ரீ இருக்குங்க. ஆனால் அதில் இருக்க ஆப்பிள் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆமாம், இது ஆனால் ஏதோ ஒரு பழம் தான், ஒரு சிலர் எடுத்து சாப்பிட்றாங்க. ஆமாம். ஆப்பிளா? குட்டி ஆப்பிளா? குட்டி ஆப்பிளாமா? ஸ்மால் ஆப்பிள். ஆனால் இது கிரீன் கலரில் இருக்குண்ணா. ஆமாம், ஆனால் எக்ஸாக்டாக என்ன பழம்னு தெரியல. ஆமாம், இதெல்லாம் க்ரீனாக இருக்குது. அது வந்து இந்த ஆப்பிளோட பேர் கிராப் ஆப்பிள்னு நினைக்கிறேங்க, எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. வீட்டுக்கு கொஞ்சம் மளிகை சாமான் வாங்க வேண்டியது இருந்துச்சுங்க, அதனால தான் கடைக்கு போய்கிட்டு இருக்கிறோம். எங்கள் ஏரியாவில் இருக்கிற இந்த கடையோட பேர் வந்து டெஸ்கோங்க. இது ஆல் ஓவர் யூகே இருக்குது. இந்த கடையில் பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லா விதமான க்ராசரி ஐட்டம்ஸும் கிடைக்கும். நம்ம ஊர் மளிகை பொருட்கள்னு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்காது. ஆனால் மற்றபடி எசென்ஷியல் ஐட்டம்ஸ், அப்புறம் டாய்லெட்ரிஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குங்க. கிடியனை கடைக்கு கூட்டிகிட்டு வந்தோன்னா அவனுக்கு ஃபெமிலியரான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அவனே எடுக்க ஆரம்பிச்சிருவான். அவன் கையில் வச்சுருக்க இந்த நியூரோஃபின் வந்து அவனுக்கு முந்தி கொடுத்துட்டு இருந்தோம் உடம்பு சரியில்லாதப்போ, அது ஞாபகம் வந்தனால அதை போய் எடுக்கிறான். அதே மாதிரி ஷாம்புவும் அவனுக்கு தெரியும், இந்த ஷாம்பு தான் அவனுக்கு யூஸ் பண்ணுவோன்றது, அதையும் போய் எடுத்துகிட்டு இருக்கிறான்.
பிரெட் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த செக்ஷனில் தாங்க வச்சுருப்பாங்க. அவனால் அதை இது பண்ண ப்ரெட்டு வந்து நான் யூஸ்வலாக எப்போயுமே எடுத்துக்குவேங்க. வீட்டில் எதுவுமே இல்லைனாலும் ஒரு டோஸ்ட்டோ இல்லை ஒரு சாண்ட்விச்சோ போடுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன வேணும்? கிடியன் வந்து அவனோட ஃபேவரட் கேரக்டர் அந்த மெக்வின் கேரக்டர்லேயே ஒரு கேக்கை பார்த்துட்டாங்க. அதை தான் எடுத்து காமிச்சிட்டு இருந்தான். அதை சும்மா அவனுக்கு எடுத்து காமிச்சிட்டு திருப்பி ரேக்லேயே வச்சுட்டேன். அடுத்து வந்து முட்டை தாங்க பார்த்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு சில சமயம் கிராக் ஆகி இருக்கும், அதனால் அதை தரவாக செக் பண்ணி எடுக்கிறேன். இந்த ஊரில் தேங்காய் பால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டின்னில் தான் அடைச்சி வரும். அதை தான் என் ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. கோக்கா? நோ 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 கோக். நோ 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 சூடு. கிடியன் கோக்கை பார்த்துட்டு எப்படியாவது கோக்கை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணான். ஆனால் நாங்கள் அவனை இக்னோர் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் அவனுக்கு வேறு வழியே இல்லாமல் பின்னாடி வந்துட்டான். அதுக்கப்புறமா அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக அவன் கையில் ட்ராலியை கொடுத்து கொஞ்சம் நேரம் தள்ளிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை அதை தான் பண்ண வச்சுட்டு இருந்தோம். ஏ அப்பா இல்லை என்னம்மா தள்ளுது? போம்மா போம்மா, கரெக்டாக ஓட்டுறடா. உனக்கு சீக்கிரம் இந்த ஊரில் லைசன்ஸ் கிடச்சிரும்டா. ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. சரி ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்னு பார்த்தா இல்லை, பெட்ரோல் தீந்துருச்சு, பெட்ரோல் போடணும் அப்படின்னு சொன்னார். வாங்கின திங்ஸ் எல்லாத்தையுமே என் ஹஸ்பண்ட் பூட்டில் எடுத்து வச்சுட்டு இருந்தார். நேராக பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு தாங்க போனோம். பெட்ரோல் ஸ்டேஷனில் பார்த்தா கொஞ்சம் நேரம் க்யூ இருந்துச்சு. வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் எங்களால் பெட்ரோல் போட முடிஞ்சுது. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா நம்மளே தான் பெட்ரோல் போட்டுக்கணும். பெட்ரோலுக்கு பதிலாக டீசலை மாற்றி போட்டாலும் அது நமக்கு தான் பெரிய பிரச்சனையாகும். எல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சு கடைசி வீட்டுக்கு வந்துட்டோங்க. மத்தியானம் நல்லா ஹெவியாக சாப்பிட்டனால டின்னர் யாருக்குமே பெருசாக பசிக்கலை. அதனால என் ஹஸ்பண்ட் ஆப்பமும் தேங்காய் பாலும் தாங்க செய்கிறாரு. தேங்காய் பால் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இந்த மாதிரி ரொம்ப திக்காக இருக்கும். அது கூட கொஞ்சம் நார்மல் பாலையும் சேர்த்து கார்டமம் அதுக்கப்புறம் சுகர் சேர்த்து அதை நல்லா பீட் பண்ணால் நார்மல் பால் மாதிரி ஆயிரும். ஆப்ப மாவு அப்பா ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தாங்க. அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து அவரே ஆப்பம் ஊற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாங்க ஊற்றிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாருக்கும் மின்னல் வேகத்தில் சட்டு சட்டுன்னு ஊற்றி எடுத்து வச்சுட்டு இருந்தார். நான் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டேன். கிடியனுக்கும் ஆப்பம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஆனால் அவன் என்னவோ தேங்காய் பால் வச்சு அதை சாப்பிட மாட்டேன்ட்டான். ப்ளெயினாக இருக்கிற ஆப்பம் தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளவுதாங்க, இதோடு இந்த vlog நாங்கள் முடிச்சுக்க போகிறேன். இது வரைக்கும் என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களோட கமெண்ட்ஸுக்கு எனக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அடுத்து உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.